கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். ஆமென். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆமென். ஆமென். மீண்டும் ஒருமுறை நீங்கள் வாசிக்க, ரேகாமா ரிப்பீட் பண்ணுவாங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆமென். 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 உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. எதை குறித்தும் பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாத. எதை குறித்தும் பயப்படாதேன்னு சொன்னா எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இடைவிடாது இறைவனிடம் ஜெபிக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூற முடியும். எதை குறித்தும் பயப்படாதே. என் அன்பு குழந்தாய், நான் உன்னை தாங்குகிறேன். என் அன்பு குழந்தாய், நான் உன்னை தாங்குகிறேன். எதை குறித்தும் பயப்படாதே. உன்னை அவன் நம்பிக்கையில் தள்ளக்கூடிய மிக கடுமையான சோதனைகளிலும் என் அன்பு உன்னை அரவணைக்கிறது. ஆமென். எதை குறித்தும் பயப்படாதே. உன்னை அவன் நம்பிக்கையில் தள்ளக்கூடிய மிக கடுமையான சோதனைகளிலும் என் அன்பு உன்னை அரவணைக்கிறது. எதை குறித்தும் பயப்படாதே. அல்லேலூயா. மிக மெல்லிய ஒளி எனினும் மின்மினி அதனால் ஈர்க்கப்படாமல் இருக்குமோ? அதை இருள் தடுக்க முடியாதே. ஏனெனில் அதை சுற்றியுள்ள இருள் அந்த ஒளியை அதிகப்படுத்தி காட்டும். ஆமென். இந்த இறையிறக்கத்தின் செய்திகளை படிக்க கேட்க அவளோடு வந்திருக்கின்ற அருமையான தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த செய்தியை படிக்கும் நிறைய இந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தன் மகன் இயேசுவை தனிமையில் இறக்கும்படி அவரை கைவிட்டு சென்ற நிறைய ஆன்மாக்களை வேதனையுடனும் கண்ணீருடனும் உற்று நோக்கும் ஒரு தாயின் இதயத்தை, தன் மகன் இயேசுவை தனிமையில் இறக்கும்படி அவரை கைவிட்டு சென்ற நிறைய ஆன்மாக்களை வேதனையுடனும் கண்ணீருடனும் உற்று நோக்கும் ஒரு தாயின் இதயத்தை இந்த செய்தி சுட்டி காட்டுகின்றது. ஆமென். என் குழந்தாய், எழுது. இம்மனதில் பதிய வச்சுக்கோ. என்னுடைய இத்தகைய பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லு. இந்த வறிய பரிதாபமான பிள்ளைகளுக்காக அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய இயலாத ஒரு தாயின் இதயத்தை இவர்கள் வேதனையால் நொறுக்குகின்றார்கள்.
வீணாக சிந்தப்படுகின்ற என் கண்ணீரையும் என் மகனின் வேதனையும் சிறிதளவாவது உணர்ந்து அனுபவிக்க நீ அழைக்கப்படுகிறாய். பரிதாபமான நிலையில் உள்ள பாவிகளுக்காக ஜெபி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது தூயாவின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இறையிறக்கத்தின் செய்தி வழியாக 1 தெசலோனிக்கர் 5:23, 24 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? ரிப்பீட் பண்ணி. கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவார். அவரே பண்ணுவார். பயப்படாது. எதை குறித்தும் பயப்படாது. அவரே நம் ஆண்டவர் கடவுளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. எதை குறித்தும் கவலைப்படாதே. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். சகோதர சகோதரிகளே, எங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை வாழ்த்துங்கள். அவர் எல்லாருக்கும் இத்திருமுகத்தை வாசித்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிடுகிறேன் என்று தூய ஆவியானவர் சொல்வதை கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. இந்த இறையிறக்கத்தின் செய்தியை கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் அனைவரோடும் இருப்பதாக. எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் இது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்ற சிந்தனையோடு இந்த நாள் முழுவதையும் நீங்கள் ஏறெடுக்கின்ற, இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குறிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை, இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய திருவை பாதை பாடுகளை இறை வார்த்தையின் வாயிலாக வாசித்து தியானித்து திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் பாடி இறைவேண்டல் செய்து, அறிவு தெளிவோடு இறைவேண்டல் செய்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அறிந்தே அழைத்தார். அழைத்தவர் பெயர் சொல்லி அழைத்தார். எதை குறித்தும் பயப்படாதே. எதை குறித்தும் பயப்படாதே. எதை குறித்தும் பயப்படாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.